தேர்ஸ்டே நைட் டின்னர் வந்து நான் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நானுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டு போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஈஸ்ட் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணி வச்சிடணும். 20 மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டுருங்க. அப்படியே மூடி போட்டு மேலே வந்து கொஞ்சம் நுர மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து மாவு வச்சுருக்க மாவை வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்று சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்லுவேன். நம்ம அடிக்கடி சாப்பிட்றதுல தான் ரொம்ப தப்பு. எப்போயாச்சும் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்றது தப்பு இல்லை. கொஞ்சமாக எண்ணெய் வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நான் சிக்கன் கிரேவி வந்து மதியமே வச்சுட்டேன். ஏன்னா மதியம் சிக்கன் செஞ்சதால் சரி கூடவே அதையும் செஞ்சு வச்சுட்டேன். நமக்கு ஈவினிங் கொஞ்சம் வேலை ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதையும் செஞ்சு வச்சுட்டேன். ஸோ திரட்டிட்டு தோசைக்கல்லில் போட்டுட்டேன். சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. சைடில் வந்து சப்பாத்திக்கு வந்து ரெடி பண்ணி ரொட்டி மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். ரொட்டி வந்து அதுவும் நல்லா ப்ளஃபியாக இருந்து சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.